எவ்வளோ கொஷின்ஸ் எது எதில் போட்டீங்க, அந்த கொஷின்ஸை வந்து நம்ம இப்போ ஜிகேல எந்த அளவு கொஷினை இம்ப்ரூவ் பண்ணோம், அடுத்து மேக்ஸ்ல எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணோம், தமிழ்ல எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணோம், நம்மளோட டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ல நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கு, ஃபர்ஸ்ட் மார்க் இந்த டைம் எவ்வளோ எடுத்திருக்காங்க, அவங்களோட மார்க் ஸ்ட்ராட்டஜியை பாருங்க. அதாவது இப்போ அவங்க தமிழ்ல எவ்வளோ எடுத்திருப்பாங்க, மேக்ஸ்ல எவ்வளோ எடுத்திருப்பாங்க, ஜிஎஸ்ல எவ்வளோ எடுத்திருப்பாங்க. ஸோ நம்மளுக்கும் அவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. அவங்கள இருந்து நம்மளோட மார்க்குக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு, எவ்வளோ தூரத்துல நம்ம ரேங்க் வாங்கியிருக்கோம், ஃபர்ஸ்ட் மார்க்குக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, அப்ப நம்ம எது எதுலலாம் ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படின்னு நம்மள செல்ஃப் அனலைசிஸ் பண்ணுங்க. நமக்கு என்ன தயக்கம் எல்லாமே இருக்கட்டும், பட் நம்ம ஒரே ஒரு தடவை கடைசி முறை ஒரு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணி அதுல என்ன மிஸ்டேக் இருக்கோ அதை ரெக்டிஃபை பண்ணி அடுத்த எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி ரெடி ஆகவும் we will start our new journey. Thank you.